ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக பீனட் பட்டர் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ரோஸ்டட் கடலை, அதாவது வறுத்த நிலக்கடலை வந்துட்டு 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கையிலேயே நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜாரில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். வெறும் 1 நிமிஷம் இருந்தால் போதும். இதை நம்ம மிக்சியில் குயிக்காக ரெடி பண்ணிட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலையை. இப்போ இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா நமக்கு அந்த லைட்டாக அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 4 தடவை பல்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்சியில். அதுக்கப்புறமா ஸ்பீட் லெவல் வந்து நான் 1 தான் வச்சுருக்கேன். 2 இல்லை 3 கூட நீங்கள் போகவே வேண்டியதில்லை. 1 ஸ்பீட்லேயே நீங்கள் வச்சுட்டு இதை நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட முடியும். பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் திரண்டு வர்ற மாதிரி. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஸ்பூனில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே கிளறி விட்டிங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு லோட் கொடுக்கும்போது, நெக்ஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும்போது நல்லா எல்லாமே ஸ்மூத்தாக ஈவனாக நமக்கு அரைப்படும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணல. வெறும் உப்பு அண்ட் பீனட் இது மட்டும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுதான் ஒரிஜினல் பீனட் பட்டர். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நமக்கு இந்த கடலையில் இருக்கிற நேச்சுரலாக அந்த மாய்ஸ்சரே நமக்கு இதுக்கு போதுமானது. இது மட்டுமே நான் உங்களுக்கு வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ லைவாக உங்களுக்கு காட்டணும், நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கட் பண்ணாமல் ட்ரிம் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ செகண்ட் வந்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்லேயே பாருங்கள் எந்தளவுக்கு அது அந்த எண்ணெயெல்லாம் விட்டு வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா அந்த ஷைனி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இப்போவே பார்க்க முடியும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் இதை ரன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இடையில நல்லா அரைப்படும். எல்லா பக்கமும் நல்லா அந்த திரண்டு வரும்போது நல்லா அரைப்பட்டு வரணும். அதுக்காக அந்த மிக்ஸி வந்துட்டு ஓடும்போது அதோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா அதோட எண்ணெய் நல்லா விட்டுரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கடலை எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி சேர்க்கவே கூடாது இதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு கரெக்டான இந்த டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. இது கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பீனட் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து சேர்த்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இடையில அது கொஞ்சம் கடுப்படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தக்கப்புறமா நான் ஜஸ்ட் ஒரு 3 டைம் பல்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது வந்து 1 2 உடஞ்சி அங்கங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக அவ்வளோதான். நமக்கு பீனட் பட்டர் ஒரு நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. வெறும் பீனட் அண்ட் உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம ரொம்பவே குயிக்காக 1 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.